ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேங்க. வீக்கெண்ட்னாலே வெளியே கிளம்பிடுவோம். தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து எப்பயுமே வீட்டில் இருக்கிறது இல்லை. எங்கேயாவது வெளியே ஷாப்பிங் போகிறது, வீக்கெண்ட் பர்ச்சேஸ் போகிறது, இதுதான் வேலை. ஆக்சுவலி நான் இங்கே வந்து மணி பிளான் மட்டும்தான் வீட்டில் வச்சுருந்தேன். எனக்கு பிளான்ஸ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அங்கே வந்து கொஞ்சம் எங்களுக்கு வீடு பெருசு, அதனால் வீடை சுற்றி நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் இன்டோர் பிளான்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தேன். அங்கே நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல. இருந்தாலுமே ஓரளவுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னா, அப்படியே தண்ணி திறந்து விட்டாலே எல்லாமே செடிக்கு தண்ணி போகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் கம்மிங்க அங்கே ஊரில் செடி வளர்க்குறது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சவுதி வந்துட்டோம். சவுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி பிளான் மட்டும்தான். ஏன்னா இப்போ ரொம்ப சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கூல் வந்து லீவ் தாங்க, சம்மர் லீவ். இந்த 2 months வந்து லீவ் தான். சரி இப்போயே கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் டைமில் வந்து பிளான்ஸ் வந்து வச்சாலுமே வந்து நம்ம ரொம்ப கேர் பண்ணி பார்த்தா தாங்க வரும். இங்கே கொஞ்சம் இப்போ வெயில் ரொம்பவே அதிகம். சரின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு போனோம். அங்கே பார்த்தா எனக்கு எப்படி சொல்கிறது, சந்திரமுகி படத்தில் ஜோதிகா எப்படி ஒரு செகண்ட் மாறுவா, அது மாதிரி பிளான்ஸை பார்த்தா என்னை கையிலையே பிடிக்க முடியல. சின்ராசை கையிலே பிடிக்க முடியல. பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். சுற்றி நிறையா பிளான்ஸு. ஐயோ, எனக்கு எதை எடுக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் தான் ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணார். எல்லாம்லாம் எடுக்காத, செலக்டடாக எடு, சம்மர் டைமில் வராது. ஆக்சுவலி எனக்கு பிளான்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனாலையா என்னன்னு தெரியல, இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாளில் வந்து இவருமே வந்து அந்த பிளான்ட்டை நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். வீடு சுற்றி பிளான்ஸ் வச்சா நல்லா தாங்க இருக்கும். என்ன பண்ணுறது, இங்கே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது சம்மர் டைமில். அதனால் சரி கொஞ்சம் செலக்டடான பிளான்ஸ் மட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான்ஸ்லாம் ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுவும் இந்த சின்ன சின்ன கலர் ஃப்ளார்ஸ் எல்லாம் ஐயோ எனக்கு ரொம்ப உயிருங்க. அந்த குட்டி குட்டியாக கலராக பூவெல்லாம் பார்த்தாலே ஆசையாக இருக்கும். நம்ம இங்கே மெயின்டைன் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ நான் திருப்பி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் திருப்பி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் நான் யோசித்தது என்னென்னா, 1 year கழித்து வெக்கேஷனுக்கு போவோம். வெக்கேஷனுக்கு போனோன்னா அந்த டைம்லலாம் யார் இந்த பிளான்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப யோசித்தேன். அதனாலேயே நான் வந்து கொஞ்சம் கம்மியாக பார்த்து வாங்கியிருக்கேன். நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அப்புறம் பாட்ஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தோம். நான் என்ன இவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, பிளாஸ்டிக்லாம் வேணாங்க, நம்ம செராமிக் இல்லைன்னா மட்பாட்டுக்கே போயிடலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவர் அப்போனா வந்து அது இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இன்னொரு கடைக்கு போயிருந்தோங்க. அங்கே தாங்க நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். இங்கே நிறையா செடி இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. அவ்வளோ அழகழகான செடி, எதை எடுக்கிறதுனே எதை விடுறதுனே தெரியல. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது நர்சரியில். ஆனால் நான் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி தாங்க வாங்கியிருக்கேன். அதுவும் அவர்கிட்ட கேட்டு வாங்கினேன், இதெல்லாம் வச்சா வருமா, அதெல்லாம் வச்சா வருமானு. ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து மணி பிளான்ட் தாங்க வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுதான் இப்போது கொஞ்சம் தாங்கும், அதனால் அதுதான் மோஸ்ட்லி வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்துட்டோம் நாங்கள். அங்கே நர்சரியில் வந்து எனக்கு எதுவும் பிடிக்கலங்க. எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு எதுவும் பிடிக்கல. அதனால் நாங்கள் இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதுவுமே வாங்கினோம். வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் ரொம்ப தேடி பார்த்து தான் பாட்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஆக்சுவலி இன்னும் செட் பண்ணலைங்க. நான் இன்னும் ஃபுல்லாகவே வந்து பிளான்ஸ் இன்னமுமே கொஞ்சம் வாங்கணும். மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல, ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னா. அதுக்கு யோசிச்சுட்டு தான் நான் வந்து வேணான்ட்டே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி எனக்கே தெரியல, சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டாரு. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி நான் மணி பிளான்ட்டே போதும் நமக்கு அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் இவர் தான் இன்றைக்கி சடனாக கூட்டிகிட்டு போய் என்னன்னு தெரியல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்க அப்படின்னாரு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சில பிளான்ஸ் மட்டும் தாங்க வாங்கியிருக்கேன், நிறையா வாங்கலை. இங்கே சம்மர் டைமில் மெயின்டைன் பண்ணவும் முடியாது. நீங்கள்லாம் பிளான்ஸ் நிறையா வளர்ப்பீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வாங்கி முடித்தாச்சு. அப்புறம் சரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம்.
எப்பயுமே வந்து இங்கே தேர்ஸ்டே ஃப்ரைடே நாங்கள் வெளியே போயிடுவோங்க. அங்கே எப்படி சாட்டர்டே சண்டே அதே மாதிரி தான் இங்கே வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே. மோஸ்ட்லி தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து வீட்டில் இருக்க மாட்டோம். தேர்ஸ்டே நைட்டும் வெளியே போயிடுவோம், ஃப்ரைடேவும் வெளியே போயிடுவோம். நீங்கள் வந்து சண்டேயில் வந்து வெளியே போவீங்களா? ஃபேமிலி கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நிறைய ஹெக்டிக்கான ஷெட்யூல் இருக்கும் உங்களுக்கு. நிறையா இருந்தாலுமே எனக்கு வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. தேர்ஸ்டே நைட் ஆகிடுச்சுன்னா மூவி பார்ப்போம் நாங்கள். ஒரு மூவி பார்த்துட்டு நைட்டு தூங்குறதே வந்து லேட்டாக தான் தூங்குவோம் மோஸ்ட்லி. அதே மாதிரி ஃப்ரைடேவும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக ஏதாவது மூவி பார்க்குறது, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறது, அந்த மாதிரி நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறையா விஷயம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுவோங்க. அதனால் நீங்களுமே வந்து இந்த சாட்டர்டே சண்டே வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஓகேங்க, நான் எல்லாம் வாங்கி முடித்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு நான் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன், இல்லை ஷார்ட்ஸாக போடுறேங்க என்னென்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு. ஓகே, பாய்.